அண்மை செய்தி. நெல்லை மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, இந்த புதிய அறிவிப்பு குறித்த விவரங்கள். திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா ஜூலை 3ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் அந்த பதவி காலியாக இருந்த நிலையில பொறுப்பு மேயராக ராஜு செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தேர்தல் நாளை நடைபெறும் என தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில திருநெல்வேலி மாநகராட்சியில பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தனது மேயர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 55 வார்டுகள் உள்ள நிலையில இதுல 44 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 7 பேர் அவர்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 4 உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எனவே மேயர் வேட்பாளரை மேயர் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய நபர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற நிலையில இதற்கான மேயர் வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது இன்றைக்கு திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடைபெற்றது. தமிழகத்தினுடைய நகராட்சி நிர்வாகங்கள் துறை அமைச்சர் நேரு, மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் திருநெல்வேலிக்கு நேரடியாக வந்து அவர்கள் மாமன்ற உறுப்பினர்களோடு கலந்துரையாடினார்கள். ஒரு 10 நிமிட நேரம் கலந்துரையாடலுக்கு பிறகு இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. 25வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த திட்டு என்ற ராமகிருஷ்ணன் 40 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார். 5 முறை வட்டக்கழக செயலாளராக இருந்திருக்கிறார். 2வது முறை மாமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் 25வது வார்டில் தற்போது மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரை ஒருமனதாக அந்த மேயர் வேட்பாளராக மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாளை இந்த மேயர் தேர்தல் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மை இருப்பதால் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு ஏற்கனவே மேயராக இருந்த சரவணன் மற்றும் மற்றொரு கவுன்சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் ஆகிய இருவர் மட்டும் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. மீதம் இருக்கக்கூடிய 42 உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை அளித்ததற்கு நன்றி சிவமணி.